அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிகள் வாயிலாக நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பெரும்பாலும் சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உணவு கட்டுப்பாடு என்று நாம் ஒன்று வைத்திருக்கின்றோம். சித்த மருத்துவம் என்றாலே பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமான மருந்துகளை கொடுத்து குணமாக்குறோம். அது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த உணவுகள் மெயினாக நம்ம வந்து சொல்லுவோம். உணவுகள், ஏன்னா உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அடிப்படையில் தான் இந்த சித்த மருத்துவமானது உருவாக்கப்பட்டிருக்கிறது. உணவுகளை சரி பண்ணி சீராக சாப்பிட்டாவே எந்த ஒரு நோயும் வராது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த உணவுகள் தான் மருந்தாக செயல்படுகிறது அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம அந்த உணவே மருந்து, மருந்தே உணவு என்ற விஷயத்தை நம்ம இப்போ சொல்கின்றோம். அதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒவ்வொரு நோய்களுக்கும் நம்ம குணமாக்குவதற்கு முதல்ல படியாக அந்த நோய்களுக்கு என்னென்ன உணவுகள் நம்ம தவிர்க்க வேண்டிய உணவுகள், ஏனென்று சொன்னால் அந்த உணவுகள் சாப்பிடுவதன் அடிப்படையில் அந்த நோய்கள் அதிகமாகக்கூடிய ஒரு தன்மைகள் எல்லாம் இருக்கின்றது. அதனால் என்னென்ன உணவுகளை நாம் அந்த நோய்களுக்கு விளக்க வேண்டும் என்பது போன்ற ஒரு விஷயத்தை முதலில் சொல்வோம். அடுத்தபடியாக என்ன உணவுகளை நாம் அந்த நோய்களுக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை நாம் சொல்லுவோம். அப்புறம் அடுத்தபடியாக மருந்துகள் கொடுத்து நாம் அதை குணமாக்குவோம். சில நோய்களுக்கு நம்ம அந்த உடற்பயிற்சிகள் நாம் சொல்லுவோம், பிராணாயாமம், அதே மாதிரி ஆசன பயிற்சிகள், மெடிடேஷன் போன்ற பயிற்சிகள் எல்லாம் அதுக்கு நம்ம சொல்லுவோம். அது அந்தந்த நோய்களை பொறுத்து நம்ம என்னென்ன பயிற்சி முறைகள் நம்ம அவர்களுக்கு மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறோமோ அந்த பயிற்சி முறைகளை அவர்கள் மேற்கொள்ளும் பொழுது அந்த நோய் ஆனது குணமான பின்னரும் அந்த பயிற்சி முறைகளை அவர்கள் மேற்கொண்டு வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த நோயானது எப்பொழுதும் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால தான் சித்த மருத்துவத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எந்த நோய்க்குமே நம்ம முழுமையான தீர்வு கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம இப்போ பார்த்து மிக முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உணவு கட்டுப்பாடுகள். இந்த உணவு கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொன்னாவே சித்த மருத்துவத்துக்கு போனால் உணவு கட்டுப்பாடுகள் வைக்கிறாங்க, பத்தியம் நிறைய வைக்கிறாங்க. அந்த பத்தியம் இல்லாவிட்டில் சரியாக இருக்கலை அப்படின்னா உடம்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படின்னு மக்களிடையே ஒரு தவறான புரிதல் இருக்கின்றது. அந்த தவறான புரிதலை தெளிவாக்குவதன் நோக்கத்தில் தான் இந்த காணொலியில் நான் அதை சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் உணவு கட்டுப்பாடு என்பது மருந்துகளுக்கு கிடையாது, நம்மளுடைய நோய்களுக்கு தான் அந்த உணவு கட்டுப்பாடு. நீங்கள் எந்த மருந்து சாப்பிட்டாலும் நம்ம அந்த நோய்களுக்கு நம்ம சொல்கின்ற அந்த உணவு கட்டுப்பாடுகளை நீங்கள் பின்பற்றி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த நோயானது மீண்டும் மீண்டும் வராது, மீண்டும் பெருகாது. அது அந்த மருந்துகள் கொடுத்து சாப்பிடும்பொழுது அது முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் ஒரு குறைந்த நாட்களிலே அது வந்துவிடும். அதற்காக தான் அந்த உணவு கட்டுப்பாடுகள் எல்லாம் சொல்கிறோம். அதற்கு ஒரு சிறிய உதாரணம் சொல்லி உங்களுக்கு விளக்கினால் நன்றாக புரியும் என்று நான் நினைக்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு, ஒரு நோயாளிக்கு ஒரு சாதாரண ஒரு சளி பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன், காமன் கோல்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ டாக்டர்கிட்ட எங்ககிட்ட வருவார். அப்போ நம்ம அந்த கோல்டு நீக்கிறதுக்கு உண்டான மருந்துகள்லாம் நம்ம கொடுப்போம். மருந்துகள் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருட்கள் சாப்பிடாதீங்க, இனிப்புகள் சாப்பிடாதீங்க, அதே மாதிரி இந்த தயிர் போன்ற விஷயங்களை எல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு பொதுப்படியாக புளிப்பான உணவுகள்லாம் சாப்பிடாதீங்கன்னு நம்ம சொல்லுவோம். இதில் என்ன விஷயம்னா உலகத்துக்கே தெரியும் தயிர், குளிர்பானங்கள், இனிப்புகள், புளிப்பான அந்த உணவுகள் எல்லாம் சாப்பிட்டோம்னா சளி பிடிக்கணும் எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ அந்த பொருட்களை நீங்கள் சாப்பிடும் பொழுது மீண்டும் அந்த சளியானது அதிகமாகும், புரியுதுங்களா? இப்போ இந்த நாம் கொடுக்குற மருந்து அந்த சளியை குணமாக்கும். இப்போ இந்த உணவுப் பொருட்கள்லாம் சளியை அதிகமாக்கும். இப்போ இது குணமாக்கும், இது அதிகமாகும், குணமாக்கும், அதிகமாகும். இப்படியே நடந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த நோய் முழுவதும் தீராது, அப்படியே அந்த நோய் இருந்துகிட்டு இருக்கும். அவ்வளோதானே ஒழிய மற்றபடி உங்களுக்கு நீங்கள் அந்த பத்திய பொருட்கள் நீங்கள் தவறி நீங்கள் சாப்பிட்டா கூட உங்களுடைய உடலுக்கு எந்தவித பிரச்சனையும் அது ஏற்படுத்தாது. ஏன் என்று சொன்னால் என்னிடமே வருகின்ற நோயாளிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சார் நீங்கள் உங்ககிட்ட வந்து பத்தியம் வைக்கிறீங்க, அந்த பத்தியத்தை நம்ம மீறி தவிர்த்துனா ஏதாவது ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனாலோ இல்லை ஏதோ ஒரு திருவிழாக்களுக்கு போனாலோ அல்லது ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு போனாலோ நம்ம ஏதாவது அந்த சேராத பொருளை சாப்பிட்டா ஏதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்லாம் சில பேர் கேட்பாங்க. அதற்கு நான் சொல்கின்ற ஒரே பதில் என்னவென்றால் அவர்களிடத்தில் நீங்கள் எந்த பொருளையும் நீங்கள் சாப்பிடலாம், அதற்காக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு உடலில் ஏற்படாது. அதே வேளையில் அந்த நோய் தான் உங்களுக்கு தீருகின்ற தன்மையில் அந்த நாளளவு வித்தியாசப்படுமே ஒழிய மற்றபடி உங்களுடைய உடலுக்கோ வேறு ஏதாவது பிரச்சனை வந்துவிடும் என்று நீங்கள் பயன் கொள்ள வேண்டாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது என்னென்ன பத்திய முறைகளை நாம் சொல்கிறோமோ, என்னென்ன உணவு கட்டுப்பாடுகளை நாம் சொல்கிறோமோ அந்த உணவு கட்டுப்பாடுகளை நீங்கள் சரிவரை செய்தால் போதுமானது. அது நீங்கள் இப்போ வெளியூர் பிரயாணங்கள் செய்கிறீர்கள், இல்லது திருவிழாக்களில் கலந்து கொள்கிறீர்கள், திருமண நிகழ்வு போன்ற விஷயங்களை கலந்து கொள்ளும் பொழுது அங்கே நீங்கள் கட்டுப்பாடுகள் இருக்க முடியாது.
புரியுதுங்களா? வேணுமென்றால் நம்ம கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு நம்ம பாட்டுக்கு வந்துடலாம், அதுதான் செய்ய முடியுமே ஒழிய மறுபடியும் முழுவதுமாக நம்ம அந்த உணவை விலக்கி வைக்க முடியாது. ஆனால் இந்த பத்திய விஷயத்தில் யாருமே சித்த மருந்துகள் இருக்கின்ற அந்த நோயாளிகள் பயந்து கொள்ள தேவையில்லை, புரியுதுங்களா? ஏன்னா இது நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, ஒவ்வொரு நோயாளிகளுமே நம்மகிட்ட பத்தியம் வைப்பாங்க, சித்த மருத்துவத்துக்கு போனால் பத்தியம் வைப்பாங்க. இந்த சிறிய உதாரணம் உங்களுக்கு நிறைய ஒரு அனுபவத்தை அந்த கருத்து புரிதலை உணர்த்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் இது மாதிரி தான் ஒவ்வொரு நோய்க்கும், அதாவது அதே மாதிரி மூட்டு வலி நோயாளிகள் வந்தால், மற்ற இந்த இப்போ சளி பிடிச்ச நோயாளிகள் வந்தாங்கன்னா அதாவது குளிர்ச்சியான பொருட்கள், இனிப்புகள், தயிர், இது மாதிரியான பொருட்களை நீங்கள் சாப்பிட வேணாம் நம்ம சொல்லுவோம். ஆனால் அதே ஒரு மூட்டு வலி நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா உருளைக்கிழங்கு, வாழைக்காய், முருங்கைக்காய், கொத்தவரங்காய், புளிப்பு இதெல்லாம் சாப்பிடாதீங்க, குளிர்ச்சியான பொருள் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அதே இந்த சளி பிடிச்ச நோயாளிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூட்டு வலிக்கு சொன்ன உணவுகள்லாம் சாப்பிடலாம், அந்த உருளைக்கிழங்கு, வாழைக்காய்லாம் அவங்க சாப்பிடலாம், அதனால் எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாது. அதனால் நோய்க்கு ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு உணவு முறைகள் இருக்கிறதே ஒழிய மருந்துக்கென்று அப்படி நம்ம உணவு முறைகள் கிடையாது. ஏனென்று சொன்னால் அந்த பத்தியம் தவறினால் ஏதாவது உடலுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ என்ற அச்சத்தில் சில பேர் இந்த சித்த மருத்துவத்தை நாடுவதற்கு கொஞ்சம் பயப்படுகின்றனர். அந்த பயம் கொள்ள தேவையில்லை. ஏனென்று சொன்னால் நான் எனது நோயாளிகளிடத்தில் மட்டுமல்லாமல் பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் பல்வேறு மேடை நிகழ்ச்சிகளிலுமே இந்த கருத்தை சித்த மருத்துவம் என்று நான் ஆரம்பித்தாலே முதலில் இந்த பத்தியத்தை பற்றி, உணவு முறைகளை பற்றி சொல்லிவிட்டு தான் அந்த சித்த மருத்துவத்தை நான் முதலில் ஆரம்பிப்பேன். ஏனென்று சொன்னால் மக்களிடையே சித்த மருத்துவம் தொடர்பான என்னென்ன விஷயங்கள் அவர்களுக்கு புரியாத விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் முதலில் சித்த மருத்துவர்களாகிய நாம் வந்து தெளிவுபடுத்த வேண்டும். அப்பொழுதுதான் மக்கள் அதை புரிந்து கொண்டு மற்றவர்களிடத்திலேயே அவங்க வந்து டெலிவரி பண்ணுவாங்க, புரியுதுங்களா? அப்போ அவங்க பண்ணும் பொழுது நமக்கு அந்த சித்த மருத்துவத்தை நாடி அந்த நோயாளிகள் எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த நோயை குணமாக்கி செல்லுகின்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடியும். அதனால தான் இந்த நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இந்த உணவு முறைகளை மிக முக்கியமாக நான் சொல்லுகிறேன். ஆகவே அடுத்தபடியாக சித்த மருத்துவத்தில் நீங்கள் நாடும் பொழுது அதில் இருக்கின்ற சிறப்புகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த உணவு முறைகள், அப்புறம் இந்த நோய் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன், இந்த உணவு முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மருந்துகளை சாப்பிட்டு உடற்பயிற்சிகளை செய்து நோய் நீங்கள் வந்து குணமாக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், நீங்களாக என்ன பண்ணலாம், இன்னொரு நாளைக்கு சளி பிடிக்குதுன்னு வச்சிங்களேன், நீங்களாகவே இந்த மாதிரியான உணவுகளை எல்லாம் எழுதி வைத்துக் கொண்டு அதை தவிர்த்து விட வேண்டும், புரியுதுங்களா? தவிர்த்து விட்டு தினந்தோறும் நன்றாக கொதிக்க வைத்து வெதுவெதுப்பான ஒரு சுடுநீரை நீங்கள் அறிந்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த சளி அந்த உணவுகள் மூலமாகவே குணமாகிவிடும், புரியுதுங்களா? அப்போ நீங்கள் மருந்துகளை நாட வேண்டிய அவசியம் இல்லை. மருந்துகள் அதிகமான வேணால் மருத்துவத்தை நாம் வந்து சித்த மருத்துவத்தை நாடி அதை நம்ம ட்ரீட்மெண்ட் செய்துக்கலாம். ஆனால் ஆரம்ப நிலைகளில் உங்களுக்கு சளி பிடிக்கிற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரிஞ்சுது அப்படின்னா இந்த நான் சொன்ன இந்த உணவு முறைகளை வந்து நீங்கள் சாப்பிடாமல் விட்டீங்களாவே உங்களுக்கு அந்த சளியானது குணமாகிவிடும். இதுதான் இது ஒரு விஷயமாக இருக்கின்றது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு ஒருவருக்கு என்ன பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக எப்போ பார்த்தாலும் சளி பிடிச்சிட்டு இருக்கு, எப்போ பார்த்தாலும் தும்மிட்டு இருப்பாங்க, அடுக்கு தும்மல் இருக்கும், வறட்டு இருமல் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இருமல் சில பேர்லாம் போட்டுட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரியான நபர்கள் இந்த உணவுகளை சரியாக தவிர்த்து விட்டு மற்ற உணவுகளை நம்ம வந்து அது என்னென்ன அந்த சளி பிரச்சனைக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இன்ஃபெக்ஷன் ஏற்படாதவாறு இருக்கின்ற அந்த உணவுகளை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அந்த நோய் எப்பொழுதுமே உங்களுக்கு வராது, புரியுதுங்களா? அந்த உணவை நீங்கள் சரி பண்ணால் சில பேர் பார்த்தீங்கன்னா சார் எப்போ பார்த்தாலும் சளி பிடிச்சிக்கணும், அவருக்கு உணவு முறை என்னென்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சளி பிடிக்கிற மாதிரி உணவுகளே அவர் வந்து தினமும் சாப்பிட்டுட்டு இருப்பார், புரியுதுங்களா? அப்போ அந்த சளி பிடிக்கின்ற அந்த உணவு முறைகளை மாற்றி அமைத்து சளி பிடிக்காத அதற்கு சளியை நன்றாக குணமாக்குகின்ற அந்த உணவு முறைகளை நாம் வந்து சாப்பிட்டு வந்தோம் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த சாதாரண அந்த சளியானது உங்களுக்கு வராது. இது மாதிரி தான் ஒவ்வொரு நோய்களுக்கும் ஜுரம் வந்தாலும் சரி, மூட்டு வலி வந்தாலும் சரி, இல்லை சொரியாசிஸ் போன்ற தோல் நோய்கள் வந்தாலும் சரி, அதேமாதிரி லூக்கோடெர்மா போன்ற வெண்படை நோய்கள் எல்லாம் வந்தாலும் சரி, அதேமாதிரி தலையில் ஏற்படுகின்ற முடிவுதல் பிரச்சனை, பொடுகு, அலோபீசியா என்று சொல்லப்படுகின்ற புழுவெட்டு போன்ற எந்த வகை நோயாக இருந்தாலும் அதற்கு ஒரு உணவு முறைகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த உணவு முறைகளை நாம் சரிவர கையாள வேண்டும் என்று சொன்னால் அந்த நோய்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் வருவதற்கான வாய்ப்புகளே இல்லாமல் போகும். அதற்காகத்தான் இந்த தெளிவான விளக்கத்தை நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்பர்களிடமே தினந்தோறும் எப்படியாவது எங்களோட பேஷண்ட்டுக்கு ஒரு 2-3 பேர்த்துக்கிட்டையாவது இந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அந்த சந்தேகம் கேட்குறாங்க, நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனால் இது உங்களுக்கு ஒரு சரியான புரிதலை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் அந்த உணவு கட்டுப்பாடுகள் முறைகளை நீங்கள் பயம் கொள்ள தேவையில்லை. உங்களுக்கும் அந்த நோய்க்கும் அந்த உணவு கட்டுப்பாட்டுக்கும் எந்த விதமான அந்த
அதாவது மருந்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை. உங்கள் நோய்க்கும் அந்த உணவு கட்டுப்பாட்டுக்கு தான் சம்பந்தம் இருக்கிறது. அதனால் நீங்கள் தாராளமாக இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா பத்தியை வச்சுட்டாங்க. அப்போ அந்த பத்திய நாளில் நம்ம அந்த வேறு ஏதாவது பொருள் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த குளிர்ச்சியான பொருள் சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, உடனே அந்த மருந்து அந்த நாளைக்கு நிறுத்திடுவாங்க. அப்படிலாம் நீங்கள் நிறுத்தவே தேவையில்லை. நீங்கள் குளிர்ச்சியான பொருளையும் சாப்பிட்டுங்க, அந்த மருந்தையும் சாப்பிட்டுங்க. அதற்காக நிறுத்திட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் அந்த சளியானது அதிகமாகத்தான் ஆகும். அதனால் நம்ம அது எப்பயுமே அந்த மருந்தை நம்ம நிறுத்த தேவையில்லை. அந்த முடிந்தவரை நம்ம அந்த உணவு கட்டுப்பாடுகளை ஃபாலோ செய்ய வேண்டும். மருந்துகளையும் நம்ம தினந்தோறும் சாப்பிட வேண்டாம், அது சாப்பிடலாம். அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது, புரியுதுங்களா? அதுக்காக சில பேர் என்ன இடத்துல வந்து சொல்லுவாங்க, சார் இன்னைக்கு தயிர் சாப்பிட்டேன், அதனால் அந்த மருந்தை வந்து இன்றைக்கி ஒரு நாள் நிறுத்திடுறேன் சார் அப்படிம்பாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே நிறுத்த வேண்டாம். உங்களுக்கு தயிரில் வந்து சாப்பிடணும் பிரியமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யுங்களா, மதியான நேரங்களில் புளிப்பில்லாத தயிராக சாப்பிடுங்கள். அப்புறம் தயிர் சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் நன்றாக கொதிக்க வைத்த வெந்நீரை நீங்கள் கொஞ்சம் வெதுவெதுப்பான பதத்தில் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த சளியும் உங்களுக்கு மட்டுப்படும். அதுதான் உணவே மருந்து என்று நாம் அதை சொல்லுகிறோம், புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு அது மட்டுப்படும் பொழுது நீங்கள் அந்த மதியான நேரங்களில் நீங்கள் சாப்பிடலாம். காலையிலையோ இரவு வேளையிலே சாப்பிடுவதை விட மதியானத்தினுடைய அந்த சீதோஷ நிலையும் கொஞ்சம் நமக்கு வெம்மையாக இருக்கும். அப்போ அந்த கூலிங்கான ஒரு தயிரை சாப்பிடும் பொழுது அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிடும். அப்போ நம்ம சுடுதண்ணி அப்போ அந்த நேரத்தில் குடிக்கிறதுனால ஓரளவுக்கு அது கட்டுக்குள்ள இருக்கும், புரியுதுங்களா? அப்படி ஆசையாக இருந்தால் அதற்கு ஒரு வழிமுறைகள் எல்லாம் இருக்கின்றன. அதனால் நம்ம ஒவ்வொரு நோய்களுக்கும் ஒவ்வொரு பத்திய முறைகள் இருக்கின்றது, உணவு முறைகள் இருக்கின்றது. அதைத்தான் நம்ம சித்த மருத்துவத்தில் நாம் சித்தர்கள் சொல்கின்றனர். அதனால் நம்ம மருந்துக்கும் இந்த பத்தியத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. நீங்கள் பயன்பட தேவையில்லை. தாராளமாக நீங்கள் சித்த மருத்துவத்தை சித்த மருத்துவங்களுடைய உங்கள் அருகாமையில் இருக்கின்ற சித்த மருத்துவர்களுடைய ஆலோசனையின் பேரில் அந்த சித்த மருந்துகளை எல்லாம் எடுக்கலாம். உங்களுக்கு நோய்களை எல்லாம் முழுவதுமாக குணமாக்கி கொண்டு வாழ்க்கையில் நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருக்கலாம். அடுத்தபடியாக நம்ம சித்த மருத்துவத்தினுடைய பெருமைகளை நாம் சொல்லும் பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் பக்க விளைவுகள் இதில் இல்லை என்று நாம் அதை சொல்கிறோம். பக்க விளைவுகள் அப்படின்னா இதுவும் சில பேருக்கு தவறான ஒரு புரிதல் இருக்கின்றது. என்னிடமே சில பேர் அந்த விஷயத்தை கேட்பார்கள். அதையும் தெளிவுபடுத்த வேண்டியது எங்கள் போன்ற ஒரு சித்த மருத்துவர்களுடைய கடமையாக இருக்கின்றது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பக்க விளைவுகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய ப்ரீப்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு ஒரு தவறான புரிதல் மக்களிடையே இருக்கிறது. உதாரணமாக ஒரு தங்கபஸ்பம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இருக்கிறதுலே அதான் கொஞ்சம் காஸ்ட்லியான மெடிசனு. அந்த தங்கபஸ்பத்தை சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் ஆகுது. இது மாதிரி இருக்கின்ற மற்ற தாது பொருட்களில் செய்யப்படுகின்ற அந்த குறிப்பிட்ட பஸ்பமோ செந்தூரங்களோ அந்த மாதிரி சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு ஒரு புரிதல் ஏற்படுகிறது. நம்மிடையே வந்து அந்த நோயாளிகள் எல்லாம் கேட்பார்கள். அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த உதாரணமாக அந்த தங்க புஷ்பத்தை செய்கின்ற மெத்தடில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அந்த ஓலைச்சுவடிகளில் என்ன எழுதி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அந்த தங்கத்தை நம்ம வந்து பஸ்மமாகுவதற்கு முன்பு அதை பியூரிஃபிகேஷன் மெத்தட்ஸ்ன்னு அவங்க வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதை சுத்தம் செய்வதற்குண்டான வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பஸ்மம் செய்வதற்கு முன்பு அதை சுத்தம் செய்துவிட்டு அது சுத்தித்த தங்கத்தை தான் நம்ம வந்து பஸ்மமாக செய்கிறோம். அப்போ அந்த சுத்தித்த தங்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஒரு மனிதனுக்கு கெடுதல் ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மை அதில் இருக்காது. அதுபோக அது சுத்தி செய்யப்பட்ட அந்த தங்கத்தை நாம் பல்வேறு இலைச்சாறுகள் விட்டு அரைத்து புடம் போட்டு அது நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த மருந்தையே கொடுக்குறோம், புரியுதுங்களா? அப்போ கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபைன் பவுட்ரு, ரொம்ப ஃபைனாக இருக்குது அந்த பவுட்ரு. அப்போ உங்களுக்கு அது எளிதாக அது ஜீரணமாக அது வெளியேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கின்றது. அதனால் உங்களுக்கு இது போன்ற மருந்துகள் உங்களுக்கு அந்த கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுத்தாது. அதெல்லாம் முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி டெஸ்ட்லாம் கூட கிடையாது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பல்வேறு டெஸ்ட்டுகளுக்கெல்லாம் சென்று குவாலிட்டி கண்ட்ரோல் லேபுக்கெல்லாம் சென்று அதை பரிசோதனை செய்து விட்டு தான் அது மருந்தானது மார்க்கெட்டுக்கு வருகிறது. பல்வேறு கம்பெனிகள், சிறந்த சில மருந்து கம்பெனிகள் எல்லாம் அந்த பஸ்பத்தை தயாரிக்கின்றன. பல கட்ட டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் இந்த மருந்தானது மார்க்கெட்டு வருகிறது. அதனால் தங்க பஸ்பம் போன்ற தாது பொருள்களில் செய்யப்படுகின்ற அந்த பஸ்பம் செந்தூரங்கள் என்பது உங்களுக்கு உடம்பில் எந்தவித விதமான ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஆனால் நீங்கள் அது எதுவாக இருந்தாலும் ஒரு சித்த மருத்துவருடைய ஆலோசனை பேரில் தான் இந்த மருந்துகளை எல்லாம் நீங்கள் எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கும் உங்களுடைய உடல் வன்மைக்கும் தகுந்தால் போல் அவர்களுடைய அந்த டோசேஜ், அப்புறம் அந்த மருந்துகளோடு சேர்க்கின்ற சில வகையான மருந்துகள், ஏன்னா இப்போ ஒரு தங்க புஷ்பம் இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது கூட நம்ம சில வகையான சூர்ணங்களை சேர்த்து கொடுப்போம். அப்புறம் லேகியத்தோடு சேர்த்து நம்ம கலந்து கொடுப்போம். இது மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் இருக்கின்றது. அப்போ அதோடு சேர்க்கும் பொழுது அந்த மருந்துகள் உங்களுக்கு உடலுக்கு நல்லதை ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மையை தான் ஏற்படுத்தும். அது என்றைக்கும் உங்களுக்கு உடலுக்கு ஒரு பக்க விளைவுகளை ஏற்படுத்தாது. ஏன்னு சொன்னால்
இந்த பக்க விளைவுகள் போன்ற விஷயத்தையும் என்னிடத்திலே சில நோயாளிகள் எல்லாம் வந்து கேட்பார்கள். அவர்களுக்கும் இது ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பீச்சை அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க அதை புரிந்து அந்த மருந்துகளை அவங்க வந்து சாப்பிட முற்படுவார்கள். ஏனென்று சொன்னால் அந்த தவறான ஒரு புரிதல் தெளிவான விளக்கம் இன்மையால் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இருப்பார்கள். அதை நம்ம புரிய வைப்பது நம்மை போன்ற ஒரு சித்த மருத்துவருடைய கடமையாக இருக்கின்றது. அதைத்தான் நம்ம ஒவ்வொரு காணொலியிலும் சரி, மேடை நிகழ்ச்சிகளிலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, நோயாளிகளிடத்தில் நேரடியாக பேசும்போதும் சரி, இந்த விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு தெளிவாக உணர வைக்கின்றோம். அதன் பொருட்டு அவர்கள் அதனுடைய சந்தேகங்கள்லாம் தீர்ந்து வெகுவாக சித்த மருத்துவத்தை பின்பற்றுகின்ற நிலைமை இப்பொழுதெல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே நீங்களும் இது போன்ற விஷயங்கள் ஏதாவது இருந்தால் எனது செல் நம்பருக்கு கூட நீங்கள் கூப்பிட்டு கேளுங்க. அது மாதிரி இன்னும் நிறைய சித்த மருத்துவம் அருகாமையில் கூட இருக்கலாம். அவர்களிடத்திலே கூட நீங்கள் அந்த சந்தேகங்களை எல்லாம் நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனது வாட்ஸ்அப் எண்ணான 9514325454 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களையும் உங்களுடைய நோய்களுக்கு உண்டான ஆலோசனையும் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இந்த காணொலியை உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த காணொலியை உங்களுடைய சுற்றத்தார்கள், நண்பர்கள், நீங்கள் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குழுக்கள், ஃபேஸ்புக் போன்ற சோசியல் மீடியாக்களிலும் நீங்கள் இந்த காணொலியை ஷேர் செய்துட்டு லைக் செய்யுங்கள். வணக்கம்.